நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், சனி பகவான் ராகுவுடன் இணைந்து அனுகூலமாக கும்பராசியில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும். செலவினங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா சமாளிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்ப சூழ்நிலை சாதாரணமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால உத்தியோக பொறுப்புகள் காரணமாக வெளியூர்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் இருக்குது. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுன்னா இழுபறி நிலை நீடிக்கும். சுக்கிர பகவான் கேதுவுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சனி பகவான் பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவை பூர்ணமாக அடைபடும். திருமண முயற்சிகளில் சிறிது தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரணமையும். அடுத்தது உத்தியோகம், அதாவது குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகளிலும் மேலதிகாரிகள்கிட்ட பழகிறதுலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். 10ல் குரு பதவியை கெடுப்பார் என்றதொரு மூதுரை ஜோதிட கலையில் உள்ளது. அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அதில் திருப்தி இருக்காது. சிலருக்கு விருப்பத்துக்கு மாறான இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கன்னிராசி அன்பர்களே, தங்கள் பொறுப்புகளிலும் மேலதிகாரிகள்கிட்ட பழகிறதுலையும் அதி ஜாக்கிரதையாக இருக்கிறது மிகவும் அவசியம். தொழில் வியாபாரம், தொழில்துறை அன்பர்களுக்கு உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை திடீரென்று பல மடங்கு உயர்வதால் கவலை ஏற்படும். சந்தை நிலவரத்தை கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கிறது, அதற்கேற்ற உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வதும் அவசியமாகும். சில தருணங்களில் கூட்டாளிகளினால பிரச்சனைகள் ஏற்படலாம். விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. நிதி நிறுவனங்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். கூடிய வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்வது நல்லது. கலைத்துறையினர், கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்வதால் இந்த துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானம் உயரும். புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணை இருக்கிறார் சுக்கிர பகவான். ஆதலால் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய பாடங்களை எடுக்கலாம். அவை மகத்தான வெற்றி பெற்று லாபத்தை பெற்று தரும். அரசியல் துறையினர், அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்களில் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். பேச்சில் நிதானம் வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு தரக்குறைவாக பேசி அதன் காரணமாக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. எத்தகைய தருணங்களிலும் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எடுத்துக்காட்டி வழிநடத்தும் உன்னதமான கலை என ஜோதிடத்தை புகழ்கிறது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். மாணவ மாணவியர், கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். குறிப்பாக தொழில் கல்வியில் பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு சிறந்த முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உயர்கல்விக்கு உதவி பணம், அதாவது ஸ்காலர்ஷிப் பலருக்கு கிடைக்கும். அன்னதானத்திற்கு அடுத்தபடியாக உயர்ந்து நிற்கிறது கல்விதானம். ஏழை மாணவர்களின் கல்வி உதவி செய்வது பரம புண்ணியமாகும். பல பிறவிகளில் நமக்கு இந்த புண்ணிய பலன் நம்மை தேடி வரும். விவசாயத்துறையினர், வயல் பணிகளில் உழைப்பும் கடினமாக இருந்துச்சுன்னா விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது, போதிய அளவுக்கு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நிதி நிலைமை சீரடையும். அடுத்தது பெண்மணிகள்,
பெண்மணிகளின் நலன்களுக்கு தொடர்புடைய கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் நன்மைகளை அதிகமாக இருக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் அன்றாட பணிகளில் சற்று அதிகமாக கவனமாக இருந்தால் போதும். பிற ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மை தரும். அறிவுரை: நண்பர்கள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம். பரிகாரம்: அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் வியாழக்கிழமை தோறும் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது எள் எண்ணெய் சேர்த்து வருவது மிக சிறந்த பரிகாரமாகும். ஒவ்வொரு துளிக்கும் அளவற்ற தோஷ நிவாரண சக்தியும் இருக்குதுங்க.